ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் முத்துருப்ப சர்வம் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி கடைசியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டிலிருந்து வெளியேறுன்னு சொல்லலாம். திமுக கூட்டில் இருந்து கொண்டு தவேகாவுக்கு அமைச்சரவையில் இடம்பெற்றுன்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லணும்னு எனக்கே தெரியல, ஒன்றுமே புரியல. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்ந்தவருக்கும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் கட்சியை சார்ந்த ஷாஜகான் அவரும் இன்றைக்கி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க. தவேகாவோட அமைச்சரவையில் ஒருத்தருக்கு ஷாஜகானுக்கு சிறுபான்மை துறையும், இவருக்கு நம்ம விசிகாவை சேர்ந்த நம்ம வன்னியரசுக்கு அமைச்சர் பதவியான, அதாவது எப்படி சொல்லணும்னு தெரியல. விசிகாவோட முதல் வரலாற்றையும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் முதல் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு அமைச்சரவையிலாக வன்னியரசு ஆகியிருக்காரு. ஸோ ஆதி திராவிட நலத்துறை இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க. ஸோ இந்த விஜய் அவர்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா அமைச்சர்களாக 7 பட்டியலை சார்ந்தவர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இது இஸ்லாமியர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக பார்க்கப்படுது. ஏன்னா கூட்டணி கட்சிகள் அமைச்சரவையில் சேர்த்துருக்காரு. திராவிட கட்சிகள் 2 பண்ணாத ஒன்று விஜய் அவர்களை சேர்த்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கப்படுது. இதனால் திமுக கூட்டணிக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. அப்படியே கூட்டணி வச்சா அமைச்சர்கள் பங்கு தரனா கூட்டணிக்கு வருவாம்பாங்க. இப்போ போன கட்சி விடுதலை கட்சியாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்காக இருக்கட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், இடதுசாரிக்கு அமைச்சரவை தரலாம். ஆனால் அவங்களும் யோசனை பண்ணுவாங்க. ஸோ காங்கிரஸ் சொல்லவே வேணாம், ஈழத்தமிழ் துரோகி வழியை கூட இப்போ திமுக கொடுத்துருக்கு. ஸோ திமுக இனிமேல் காங்கிரஸை எப்படி பார்ப்பாங்க நமக்கு தெரியாது. ஸோ இந்த நாள் இப்படி போயிட்டு இருக்குது. ஸோ திமுகவை எட்டி எல்லோரும் வெளியேறாங்க. அதிமுகவில் யாரும் போல. ஏன்னா இடி அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, சிபிஐன்ற பிரம்மாஸ்திரங்கள் இருக்கிறதுனால பாஜகவுக்கு பயந்து அதே கூட்டணியில் பாமக இருக்குது. ஸோ இதனால் போகலை. ஸோ இதனால் விடுதலை கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தனால தமிழ்நாட்டில் பட்டியல மக்கள் மற்றும் சிறுபான்மையினர் வாக்குகள் தவேகாவை நோக்கி அதிகரிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதே பகுதியில் திமுகவுக்கு சரிவடைக்கும்னு சொல்லலாம். ஸோ இதனால் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்? டெல்லிக்கு விரைவில் போக போகிறாராம். டெல்லியில் பிஎம்சியோடைய நிலைப்பாடு என்ன நமக்கு சரியாக தெரியல. ஸோ அதையும் நம்ம பொறுமையாக பார்த்து ஆகணும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் பேர் முத்துப்பிரகாஷ். பாய்.